தன்னோட 3 மகன்கள்ல யாரு புத்திசாலி அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு விருப்பப்பட்ட அந்த பெரியவர் 3 மகன்களையும் கூப்பிட்டு ஆளுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு தனித்தனி அறை கொடுத்துட்டு இந்த 1000 ரூபாயில என்ன பொருட்கள் வாங்க முடியுமோ வாங்கி அந்த அறையில நிரப்பி வைங்க அப்படின்னு இருக்காரு. முதல் மகன் வந்து ஒரு உழவர், அதனால நிறைய வைக்கோல் வாங்கி அதில் நிரப்பி வச்சிருக்காரு. இருந்தாலும் பாதி கூட அதுல வரல. 2வது மகன் வந்து ஒரு வியாபாரி, அவர் நிறைய பஞ்சு வாங்கி அதுக்குள்ள போட்டு வச்சிருக்காரு, அது கால்வாசி கூட வரவே இல்லை. 3வது மகன் ஒரு அரசியல்வாதி, அறை நடுவுல ஒரு மெழுகுவர்த்தி வாங்கி ஏற்றி வச்சிருக்காரு, அதோட வெளிச்சம் அந்த அறை முழுவதும் படர்ந்துருக்கு. இப்ப அப்பா வந்து பார்த்துட்டு சொல்லியிருக்காரு, பாத்தீங்களாடா இவன் தான்டா புத்திசாலி அப்படின்னு மற்ற 2 மகன்கிட்டையும் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த அரசியல்வாதியோட பிஏ ஓரமா நின்றுட்டு அவர் மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. 1000 ரூபாய் கொடுத்தீங்க, 5 ரூபாய்க்கு மெழுகுவர்த்தி வாங்கி ஏற்றி வச்சிருக்காரு, மீதி 995 ரூபாய் என்ன ஆச்சுன்னு யாராவது கேட்டீங்களா? யாரும் கேட்க மாட்டீங்க. ஒருவேளை கேட்டீங்கன்னா உங்க பையனோட ஒரிஜினல் முகம் என்ன அப்படிங்கிறது அப்பதான் தெரிய வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த கதை எந்த காலத்துக்கும் பொருத்தமான கதை. நம்மளோட புத்தி கூர்மையை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து அதுக்கான பேரே மாறுபடும். ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த புத்தி கூர்மைக்கு பேரு புத்திசாலித்தனம். அடுத்தவங்க கிட்ட இருந்து திருடுறதுக்கு, அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு பேரு நயவஞ்சக திருட்டுத்தனம். அதனால நம்மளோட புத்தி கூர்மை எப்பவுமே புத்திசாலித்தனமா இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம்.